ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆறுமுகத்தை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜட்ஜு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆறுமுகம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வள்ளி வந்துட்டு இல்லை, என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை அடிச்சுட்டு எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு அதில் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ ஆறுமுகம் தான் இதை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு 4 மணிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு உள்ளே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு பைரவி ஒரு குழந்தையை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆட்டோவில். அப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, கரெக்டாக 4 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிற நேரம் இவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த குழந்தைய வந்துட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜு வந்துட்டு யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வள்ளியோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, என் பொண்ணுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனால மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தா. அப்போது நான் சத்தம் போட்டதை அவளுக்கு கேட்கல. அப்போ தான் வந்துட்டு ஆறுமுகம் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கூப்பிட்டுட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்குறாங்க. அந்த பொண்ணை விசாரிங்க, எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இவரை வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை காமிச்சு கேட்குறாங்க. தெரியுமே, அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்கும்போது, இல்லை இவங்க வந்து எங்கேயோ குடிச்சிட்டு படுத்திருந்தாங்களாம். எங்கள் அம்மா தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க, வண்டியில் ஸ்கூட்டியில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா யாருமா இவங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க உடம்பு சரியில்லை, ரோட்டில் மயங்கி கிடந்தாங்க, நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வந்து அந்த அங்கிளை படுக்க வச்சுட்டு என் கூட வந்து அம்மா உள்ள ரூமில் படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நான் முழிச்சு பார்க்கும்போது வீட்டில் ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி நான் ஏஞ்சி போய் பார்த்தேன். அப்போ இந்த அங்கிள் வந்து படுத்திருந்தாங்க. எல்லாருமே வந்து சுற்றி நின்றுட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த அங்கிளை எழுப்பினாங்க. இவங்க அம்மாலாம் அடித்தாங்க, சண்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பைரவி சொல்கிறாங்க, பாருங்க இந்த பொண்ணு சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்காங்க. அவர் வந்து குடி போதையில் தான் வந்திருக்காரு, வந்து இவங்க தான் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுருக்காங்கங்கிற வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எப்படி அவரே தப்பாக நடந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பைரவி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஜட்ஜு வந்து அப்போ இதில் எப்படி பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வள்ளியும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுறாங்க. அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் சஞ்சய் தான், சஞ்சய் இப்படி சொன்னனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது சஞ்சய் என்ன பண்ணிடுறாருன்னா, அப்படியெல்லாம் இல்லை, இவ மோசமான ஆள், அதனால் இவ பொய் சொல்லிட்டா, என்கிட்டே வந்து இப்படி தப்பாக நடந்துக்கிட்டான்னு பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வள்ளி மேலே கேஸை திருப்பி விட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.